ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வீக்லி ரிகேப் வந்து பார்க்கலாம். ஸோ சண்டேலேருந்து ஃப்ரைடே வரை நடந்த மேட்சஸோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி நடந்த மேட்ச்சை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் பவர் பிளேலேயே வந்து ஃபஸ்ட்டு 3 விக்கெட்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ சாம்சங், உருவேல் பட்டேல், அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் 3 பேருமே வந்து பவர் பிளேலேயே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ சிஎஸ்கேவும் பவர் பிளேயில் வந்து 28 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருந்தாங்க. 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் கைக்வாட் மட்டும் தான் அவுட் ஆக மாட்டிகிட்டு இருந்தார். அந்த சைடு வந்து எல்லாருமே டக்குனு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ சிவன் துபே வந்து 22 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அப்புறம் கார்த்திக் சர்மா வந்து 15 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். ஸோ கைக்வாட் தான் லாஸ்ட் ஒரு ஸ்டே பண்ணி 60 பால்ஸ் 74 அடித்தார். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஓவர்டன் வந்து 6 பால்ஸ் வந்து 18 அடித்தார். ஸோ சிஎஸ்கே வந்து 20 ஓவர்ஸில் வந்து 158 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேசிங் வந்து ஜிடி வந்து ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே வந்து செமையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பவர் பிளேலேயே வந்து 55 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கில்லும் சாய் சுதர்ஷனும். ஸோ கில்லும் சாய் சுதர்ஷனுமே வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு வந்து 58 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. ஸோ கில் வந்து 33 ரன்ஸில் இருக்கும்போது அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் பட்லரும் சாய் சுதர்ஷனும் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து 60 பால்ஸ் 97 வந்து அடித்தாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் வந்து 46 பால் 87 அடித்தார். அதுக்கப்புறம் ஸோ பட்லர் வந்து 30 பால்ஸ் 39 அடித்தார். ஸோ ஜிடி வந்து 16.4 ஓவர்ஸ்லேயே இந்த சேசிங் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. பவர் பிளே வந்து சரியாக பேட்டிங் பண்ணல, 31 ரன்ஸ் தான் அடித்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரஹானே, அப்புறம் டிம் ஸ்டைஃபர், ரகுவன்சி எல்லாருமே வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க, ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணாமல். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேமரான் கிரீன் அப்புறம் ரிங்கு சிங் தான் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ கேமரான் கிரீன் வந்து 21 பால்ஸ் 34 அடித்தார். ஸோ ரிங்கு சிங் வந்து கடைசி வரை ஆடி 51 பால்ஸ் 83 வந்து அடித்தார். ஸோ கேகேஆர் வந்து 20 ஓவர்ஸில் வந்து 155 அடித்தாங்க. ஸோ செகண்டாக பேட்டிங் வந்த எல்எஸ்ஜியுமே வந்து பவர் பிளேயில் சரியாக ப்ளே பண்ணல. ஸோ பவர் பிளேயில் வந்து 37 ரன்ஸ் தான் அடித்தாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ஸோ ஐடன் மார்க்கம் அப்புறம் வந்து ரிஷப் பந்த் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ மார்க்கம் வந்து 31 ரன்ஸ், அதுக்கப்புறம் பந்த் வந்து 42 ரன்ஸ் இருக்கும்போது 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பதோனி அப்புறம் இமான் சிங்லாம் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து சேசிங் வந்து அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் வந்து 7 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது. சமயம் வந்து லாஸ்ட் ஒரு 5th பால் வந்து டாட் பால் ஆயிரும். ஸோ லாஸ்ட் பாலில் வந்து 6 அடிச்சு இது சூப்பர் ஓவருக்கு வந்து இந்த மேட்ச் போயிடும். ஸோ சூப்பர் ஓவருக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்எஸ்டி தான் பேட்டிங் வந்தாங்க. ஆனால் பூரான் வந்து ஃபஸ்ட் பால்லே வந்து நிறைய பால் அவுட் ஆயிடுவார். ஸோ ரிஷப் பந்த்மே வந்து 1 ரன் தான் அடிப்பார். ஸோ மார்க்கம் வந்து 3rd பால் தூக்கி அடிக்கும்போது வந்து அவுட் ஆயிடுவார். ஸோ 2 ரன் அடித்தாலே வந்து கேகேஆர் வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கேகேஆர் வந்து ரிங்கு சிங் வந்து பேட்டிங் வந்தார். ஃபஸ்ட் பால்லேயே வந்து 4 அடித்து வந்து கேகேஆர் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது மண்டே நடந்த டிசி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிசி தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க. பவர் பிளேலே வந்து 6 விக்கெட் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் வந்து அபிஷேக் பரல் 30 அடித்தார். அப்புறம் மில்லர் 19, ஜேமிஸ் வந்து 12. ஸோ 16.3 ஓவர்ஸ் இருக்கும்போது 75ல வந்து டிசி அவுட் ஆகிட்டாங்க. ஹேசல்வுட் வந்து 12 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார். புவனேஸ்வர் குமார் வந்து 3 ஓவர்ஸில் 5 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. ஆனால் 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். ஸோ ஆர்சிபி வந்து சூப்பராக போலிங் போட்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் 76 சேஸ் பண்ண ஆர்சிபி வந்து பவர் பிளேயில் வந்து 60 ரன்ஸ் மட்டும் அடிச்சிட்டாங்க. ஸோ ஜேக்கப் பத்தல் வந்து 11 பால்ஸ் 20 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த படிக்கல் அப்புறம் கோலி வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஸோ படிக்கல் வந்து 13 பால்ஸ் 34 அடித்தார். ஸோ கோலி வந்து 15 பால்ஸ் 23 அடித்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ பவர் பிளேயில் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 60 ரன்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஓப்பனர்ஸில் வந்து பிரப் சிம்ரன் வந்து 59 அடித்தார். அப்புறம் பிரேம்சாரி வந்து 29 இருக்கும்போது அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கூப்பர் கான்லி, ஸ்ரேயசர் வந்து 30 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாய்னஸ் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணார். 22 பால்ஸ் வந்து 60 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார் பஞ்சாப்காக. ஸோ பஞ்சாப் ஃபைனலாக 20 ஓவர்ஸ் வந்து 222 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ சேசிங் வந்து ஆர்ஆர் வந்து பவர் பிளேயில் வந்து 84 ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ ஜெய்ஷ்வால் அப்புறம் வந்து சூரியவன்சி. ஸோ ஜெய்ஷ்வால் வந்து 27 பால்ஸ் 51. ஸோ சூரியவன்சி வந்து 16 பால்ஸ் 43 அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜூரேல் அப்புறம் பராக் வந்து 16 ரன்ஸ் அப்புறம் 29 ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறங்கின சிவன் துபே அப்புறம் ஃபெரேரா வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபெரேரா வந்து 26 பால்ஸ் 52. அப்புறம் துபே வந்து 12 பால்ஸ் 31 அடிச்சு ஆர்ஆர் வந்து வின் பண்ணாங்க. ஸோ 19.2 ஓவர்ஸ்லேயே வந்து 222 வந்து ஆர்ஆர் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் மும்பை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. பவர் பிளேலே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 60+ வந்து அடித்தாங்க. ஸோ வில்ஜாக்ஸ் வந்து 22 பால்ஸில் 46 இருக்கும்போது அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த நமந்தீர் அப்புறம் ஆதிக் பாண்டியா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணல இன்னிங்ஸில். ஸோ ஆதிக் பாண்டியா வந்து 15 பால்ஸ் 31 அடித்தார். நமந்தீர் வந்து 17 பால்ஸ் 22 அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 20 ஓவர்ஸ் வரை ரிக்கில்டன் செம்மையாக ப்ளே பண்ணார். ஸோ 55 பால்ஸில் வந்து 123 வந்து அடிச்சு கொடுத்தாரு. 55 பால்ஸில் வந்து 123 வந்து ரிக்கில்டன் அடித்தார். ஸோ 20 ஓவர்ஸில் வந்து 243 வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்ச் அது வின் பண்ணிடுவான்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டு தான் நடந்தது. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேயில் 92 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. ஸோ அபிஷேக் சர்மா அப்புறம் டிராவிஸ் ஹெட் வந்து பயங்கரமாக ஆடினாங்க. ஸோ அபிஷேக் சர்மா வந்து 24 பால்ஸில் 45 அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸன் ஹெட் வந்து செமையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து 30 பால்ஸில் 76 அவுட் ஆகிட்டார்.
ஸோ லாஸ்ட்டில் கிளாசன் அதுக்கப்புறம் சலீல் அரோரா 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 243 ரன்ஸ் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிளாசன் வந்து 30 balls 65 அடிச்சார். சலீல் அரோரா வந்து 10 balls 30 வந்து அடிச்சு எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ 18.4 ஓவர்ஸ்லேயே வந்து சேசிங் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது ஆர்சிபி vs ஜிடி மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி பவர் பிளேயில் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 59 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. ஸோ கோலி வந்து 24 balls 40, அப்புறம் ஸோ படிக்கல் வந்து 13 balls 28 இருக்கும்போது 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் பட்டிதாரும் வந்து 19 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குன்னல் பாண்டே எல்லாருமே வந்து லைனாக சிங்கிள் டிஜிட்லேயே வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் 17, அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வந்து 12 அடித்தாங்க. ஸோ ஃபைனலாக 20 ஓவர்ஸில் வந்து ஆர்சிபி 155 தான் வந்து அடித்தாங்க. ஸோ 19.2 ஓவர்ஸ்லேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆர்சிபி. செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் வந்து ஜிடி வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பவர் பிளேயே. ஸோ பவர் பிளேயில் வந்து 16 ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. ஜாஷ் பட்லர் அப்புறம் கில் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ கில் வந்து 18 balls 43 அடித்தார். ஸோ பட்லர் வந்து 19 balls 39 வந்து அவுட் ஆகிட்டாங்க. டெவாட்டியா அப்புறம் ஹோல்டரோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஜிடி இந்த 155 வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெவாட்டியா வந்து 70 balls 27, அப்புறம் ஹோல்டர் வந்து 10 balls 12. ஸோ இன்றைக்கி ரிவியூவில் வந்து லாஸ்ட்டாக நேற்று நடந்த மேட்ச்சை வந்து பார்க்கலாம். ஆர்ஆர் vs டிசி. ஸோ இதில் வந்து ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. பவர் பிளேயிலே வந்து சூரியவன்சி அப்புறம் கேஷ்வல் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுரேல் அதுக்கப்புறம் பராக் வந்து செமையாக பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பவர் பிளேயில் வந்து 56 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. ஸோ ஜுரேல் வந்து 30 balls 42 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ ரியான் பராக் வந்து ஸ்டே பண்ணி நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ 50 balls 90 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா அப்புறம் ஃபெரேரா வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபெரேரா வந்து 14 balls 47 அடிச்சு கொடுத்தாரு. ஸோ 20 ஓவர்ஸில் வந்து 225 வந்து ஆர்ஆர் அடித்தாங்க. ஸோ சேசிங் வந்து டிசி வந்து பவர் பிளேலேயே வந்து செமையாக பேட்டிங் பண்ணாங்க. ஸோ கேஎல் ராகுல் அப்புறம் 10 நிஷங்கா வந்து 33 balls 62 இருக்கும்போது வந்து அவுட் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலும் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ நிதிஷ் ராணா வந்து 17 balls 33 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ கேஎல் ராகுல் வந்து 40 balls 75 இருக்கும்போது வந்து அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டப்ஸ் அப்புறம் அஸ்வத் சர்மா வந்து 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஸோ டிசி வந்து 19.1 ஓவர்ஸ்லேயே வந்து 225 வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வீக்லி இருக்கப்போ வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.